Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala rasulihil ameen Wa ala alihi wa sahbihi ajma'in Faman tabi'ahu bi ihsan ila yawmiddin Faqad qala Allahu ta'ala fil Qur'anil Majid A'udhu billahi minash shaitanir rajim Bismillahir rahmanir rahim وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ راجعون. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இன்றைய தினம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவால்களும் சோதனைகளும் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். இந்த உலகத்திலே அல்லாஹு ஜல்ல ஷான்ஹு தஆலா எல்லோரையும் சோதிப்பதற்காகவே படைத்திருக்கின்றான். உலகத்தில் சாதனையாளர்களுடைய வரலாறுகளை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் சோதனைகளின் பல படித்தரங்களை கடந்து வந்திருப்பார்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அருளும் கிருபையும் உதவியும் அவ்வப்போது வந்து கொண்டிருந்தாலும் மனிதகுலத்தின் இறுதி தூதர் என்ற அடிப்படையில் மனித சமுதாயத்திலிருந்து ஒருவராகவே தோற்றுவிக்கப்பட்ட அந்த தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் சோதனைகளையும் சவால்களையும் சந்திக்க நேர்ந்தது. இது அல்லாஹ்வுடைய நியதி. ஒரு முஃமினுக்கு சொர்க்கத்தை அவன் நிச்சயமாக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மூமினை இந்த உலகத்தில் எல்லா விதத்திலும் அலைகழிப்பான். அம் ஹஸிப்தும் அன் தத்ஹுலுல் ஜன்னத வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன மின் கப்லிகும் மஸ்ஸத்ஹுல் பஸா வதர்ரா வஸுல்ஸிலு ஹத்தா யகூலர் ரசூல வல்லதீன ஆமனூ மஅஹு மதா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்களா, நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்களா மிக இலகுவாக சொர்க்கத்துக்கு சென்று விடலாம் என்று? இல்லை இல்லை, உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திற்கு எப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இடுக்கண்களும் சித்திரவதைகளால் அவர்கள் அலைகழிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அந்த சமுதாயத்தை சார்ந்த தூதர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர். நன்றாக விளங்க வேண்டும். இங்கே வல்லதீன ஆமனு மத்தா நஸ்ருல்லாஹ் அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அந்த சமுதாயத்தை சார்ந்த தூதர்களும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் வரும் என்று துடிக்கக்கூடிய அளவுக்கு, எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்வின் எல்லா விதத்திலும் அவர்கள் சோதனைக்கு அலைகழிக்கப்பட்டார்கள். அப்ப அல்லாஹ்வின் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப். உடனே அந்த சோதனையிலும் தூக்கி அப்படியே மேலே எடுத்துறலாம். அல்லாஹ் கவனமாக கேளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக அருகாமையில் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆக அல்லாஹ்வுடைய நியதி இந்த உலகில் முஃமின்களை, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களை எல்லா விதத்திலும் அலைகழிப்பது, சோதிப்பது. ஏனென்றால் கற்பனையே செய்து முடியாத, முடிவே இல்லாத, மரணமே இல்லாத, என்றும் இளமையோடும் நினைத்ததை அல்லது நினைப்பதற்கு முன்பே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை ஒரு மனிதனுக்கு, ஒரு அடியானுக்கு உரித்தாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் அந்த சொர்க்கத்தை இலகுவாக ஒரு மனிதன் பெற்றுவிட முடியாது. ஈமான் கொண்டவர்கள் பெற்றுவிட முடியாது, அவர்கள் சோதனைகளை சந்திக்காதவரை. இன்று நாம் வாழ்க்கை தத்துவத்திலே வாழ்க்கை பாடத்தை எடுக்கின்ற எல்லோரும் நம்பிக்கையூட்டுகின்ற, கான்பிடன்ஸ் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற பாடத்தை எடுக்கும் பொழுதெல்லாம் சொல்வார்கள், உன்னுடைய வாழ்க்கை முட்கள் நிறைந்தது, அது பல நேரங்களிலே முட்களை எதிர்கொண்டு செல்லும், அதிலும் நீ உருண்டு ஓட வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை சக்கரம் பல நேரங்களில் புல்லான பாதைகளை, மெதுவான ஒரு பாதைகளை கடக்கும், அதையும் கடக்க வேண்டும். கரடுமுரடான பாதைகளை கடக்க வேண்டும், அதையும் கடந்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் நமக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய வாழ்வியல் தத்துவங்களை பாடமாக எடுப்பார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் ஒரு கரடுமுரடான வாழ்க்கை. சொந்த வாழ்க்கையிலிருந்து சமூக வாழ்க்கையிலும் எல்லா துறைகளிலும் சோதனைகளையும் சவால்களையும் சந்திக்க நேர்ந்ததுதான் ஒரு நபியினுடைய வாழ்க்கை வரலாறு என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாசகத்தை இறக்கி இருக்கின்றான், ஒரு வசனத்தை. எல்லா நபிமார்களுக்கும் அது என்ன? வஸ்பிர் சப்ரன் ஜமீலா. எல்லா நபிமார்களுக்கு எந்தெந்த வாசகத்தை அல்லாஹ் இறக்கினானோ அத்தனை வாசகத்தையும் சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கியிருக்கான். எல்லா நபிமாரும் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் சொல்கின்றதை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று பல நேரங்களில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வாசகத்தை சொன்னான், ஒவ்வொரு வசனத்தை இறக்கினான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கும் சொன்ன அந்த நிலைகுலையா பொறுமையை எல்லா சந்தர்ப்பத்திலும் சொன்னதை நபி அவர்களுக்கு சொல்கின்றான். எப்படி? வஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், நபியே அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நீங்கள் இதை பொறுத்துத்தான் தீர வேண்டும்.
வஸ்பிர் அலா மா யகூலூன், நபியே அவர்கள் சொல்கின்ற இழிவார்த்தைகள் எல்லாம், இழிவான வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். வஸ்பிர் சபரன் ஜமீலா, நபியே நீங்கள் அழகிய ஒரு பொறுமையை மேற்கொண்டுதான் தீர வேண்டும். யாரை பார்த்து சொல்கின்றான்? அல்லாஹ்வுடைய தூதர் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகிலங்களுக்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைக்கின்ற ஆறுதல் வார்த்தை என்ன? நீங்கள் பொறுத்துத்தான் தீர வேண்டும். நீங்கள் சவால்களையும் சோதனைகளையும் சந்தித்துத்தான் தீர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நியதி. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவால்களும் சோதனைகளும் என்ன? முதலிலே சமூக வாழ்க்கையில், தூதுத்துவ வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த சோதனைகள் சவால்கள் என்ன என்பதை நாம் பட்டியலிடுவோம். அதற்கடுத்து அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த சவால்கள் என்ன என்று நாம் பார்ப்போம். சமூக வாழ்க்கையில், தூதுத்துவ வாழ்க்கையில் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய துவங்கிய நாள் முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவால்களிலே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான், நபியே நீங்கள் ரகசியமாக இனிமேல் பிரச்சாரம் செய்ய வேண்டாம். ஃபஸ்தா பிமா துஅமர், பகிரங்கமாக எடுத்து போடுங்கள் மக்களுக்கு மத்தியிலே என்று சொன்னவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலைக்கு மேலே ஏறி நின்று ஒவ்வொரு கோத்திரத்தார்களையும் அழைத்து பகிரங்க அழைப்பு கொடுத்து, நான் அல்லாஹ்வுடைய தூதர், என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று வேண்டுகோள் வைத்த நேரத்திலே, தப்பல்லக அலிஹாதா ஜமாஅத்தனா, நீ நாசமா போவ, இதுக்காக தான் எங்களை கூப்பிட்டியா என்று அபூலஹப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த மொத்த சமூகத்திற்கு மத்தியிலே வைத்து முதலில் அவரை இழிவுபடுத்தினான், ஏளனம் செய்தான். ஒரு மனிதன் சமூக வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது, ஒரு லட்சிய வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது, நியாயமாக ஹலாலான தூய்மையான தனித்துவமான ஒரு கலப்படமற்ற ஒரு வாழ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் அவன் சந்திக்கின்ற முதல் சவால் எதுவென்று சொன்னால், அவனை ஏளனப்படுத்துவாங்க. இதோ பாருடா, இவருக்கு இப்பதான் ஞானம் வந்திருக்கு, உண்மையை பேசுறாராம், நேர்மையா இருக்கணுங்கிறாராம் என்றெல்லாம் குடும்பத்திலும் நண்பர்களும் சில நேரங்களில் நம்மளை ஏளனப்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த முதல் சவால், அந்த சத்திய செய்தியை மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொல்லும் பொழுது ஏளனப்படுத்தினார்கள், கிண்டல் கேலி செய்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. குறைந்த வயதை சார்ந்த அலி ரலியல்லாஹு அவர்கள் ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த லட்சியத்தில் நான் உங்களுக்கு கடைசி வரை உறுதியாக இருப்பேன் என்று சொன்னார். ஆக ஏளனம் என்பது இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், ஏன் அவர்கள் ஏளனத்தை, கேலி கிண்டலை முதலிலே அவர்கள் ஆயுதமாக பயன்படுத்தினார் என்று சொன்னால், கேலி கிண்டலுக்கு ஆளாகக்கூடிய ஒரு மனிதன் வெட்கி கூனி போய்விடுவான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூனி போய்விடுவார்கள் என்று நினைத்தார்கள் எதிரிகள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த முதல் சவால், அந்த ஏளனங்களையும் கேலி கிண்டலையும் பொருட்படுத்தாது தனக்கு அல்லாஹ் சுமத்திய பொறுப்பை நிறைவேற்றி அவனுடைய நிலையான அந்த சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அவருடைய உள்ளத்தில் ஊறி திளைத்ததனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஏளனத்தை பொருட்படுத்தவில்லை. இன்னும் சொல்கின்றார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஈமான் கொண்ட எந்த சஹாபாக்களும் கேலி கண்டல் செய்ததனாலும் ஏளனம் செய்ததனாலும் தன்னுடைய ஈமானை இழக்கவே இல்லை. காரணம், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட சத்திய சஹாபாக்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த முதல் சவால், அந்த எதிரிகள் போட்ட முதல் ஆயுதம், கிண்டல் கேலி செய்து உதாசீனப்படுத்தினால் இவர் இந்த பயணத்திலிருந்து பின்வாங்கி விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் நடக்கவில்லை. இரண்டாவது ஆயுதம் எதிரிகள் பயன்படுத்தியது சொந்த பந்தம் என்ற ஆயுதம். சொந்தத்தை இடையூறு செய்தால், அவர்களோடு சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தால் பொது வாழ்க்கையிலிருந்து இந்த முஹம்மது ஒதுங்கி விடுவார் என்று அந்த எதிரிகள் எதிர்பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. பாருங்கள், அபூ தாலிபிடம் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருந்து கொண்டிருந்த அபூ தாலிப் அவர்களை இடத்தில் சென்று நெருக்கடி கொடுக்கின்றார்கள். அபூ தாலிபே, உனக்கு இதைவிட ஒரு சிறந்த அசாரா பின் வலீத் என்ற குறைஷி குலத்தினுடைய வலிமை மிக்க ஒருத்தனை உங்களுக்கு முஹம்மதுக்கு பகரமாக பதிலாக நாங்கள் தருகிறோம், இந்த முஹம்மதை எங்களிடத்தில் ஒப்படைச்சிடும். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார். நாளுக்கு நாள் மக்காவில் குழப்பமும் சண்டையும் பிரச்சனையும் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. முன்னோர்களுடைய எல்லா விதமான வழிபாடுகளையும் இவர்கள் தூற்றிக் கொண்டிருக்கின்றார். நீ இவரை கைவிட்டு, உன்னுடைய பக்கபலத்துல தான் அவர் இருக்கிற மாதிரி தெரியுது, நீ இந்த சமூகத்துல கண்ணியம் வாய்ந்தவர்,
நீ அவருக்கு எந்த விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாது என்று அபூ தாலிபை மிரட்டச் சென்றார்கள். அபூ தாலிபும் ஒரு கட்டத்தில் என்ன செய்தார்? போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய், அருமை மகனே, நான் தாங்க முடியாத அளவுக்கு எனக்கு சோதனையும் சிரமத்தை நீ கொடுத்துறாத, கொஞ்சம் நீ யோசி என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சொந்தமே என்னை விட்டு தூரமானாலும் பரவாயில்லை, என்னை எல்லா விதத்திலும் நான் அனாதையாக இருந்த நேரத்தில் அரவணைத்து பக்கபலமாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக் கொண்டிருந்த அபூ தாலிபிடத்திலே சொல்கின்றார்கள், சொந்தம் என்ற ஆயுதத்தை எதிரிகள் தூக்கி கொண்டு வந்த நேரத்திலே சொன்னார்கள், எனது வலது கரத்தில் சூரியனையும் இடது கரத்தில் சந்திரனையும் நீங்கள் வைத்தாலும் கூட இந்த லட்சியத்திலிருந்து, இந்த பிரச்சாரத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் என்று சொன்னார். அபூ தாலிப் கண்ணீர் விட்டுக் கொண்டே முஹம்மதுனுடைய நிலையை பார்த்துவிட்டு, அருமை மகனே, நீ உறுதியாக உன்னுடைய பிரச்சாரத்தை செய், நான் எந்த விதத்திலும் உன்னை தடுக்க மாட்டேன் என்று எதிரிகள் எடுத்த அந்த சொந்தம் என்ற ஆயுதத்தையும் அவர்கள் வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு இரண்டாவது சவால்களையும் முறியடித்தார்கள். மூன்றாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோதனை காலத்திலே அவர்கள் சந்தித்த மூன்றாவது சவால் என்னவென்று சொன்னால், ஆசை வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். நீங்கள் நன்றா புரியும், நல்லா பார்த்துக்கணும். இந்த வரலாறை நீங்கள் நினைவு கூறும் பொழுதெல்லாம் நீங்கள் ஹலாலான தூய்மையான உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் இந்த சவால்கள் அடுக்கடுக்காக வரும். இதில் எங்கேயாவது நம்ம சறுக்கிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் வழுக்கி விழல. அல்லாஹ்வுடைய தூதர், அதனால் அவர்கள் உறுதியாகவே இருந்தார்கள். முதல்ல எல்லாரும் ஏளனப்படுத்தும் பொழுது, என்ன திடீர்னு தாடி வச்சுட்ட, திடீர்னு ஜமாத்தோட தொழுவு போற, வீட்டில் பொண்டாட்டிய சமயத்தில் கேட்டால் இவருக்கு வெக்கம் வந்துடும், அதிலிருந்து இவர் போக மாட்டார். நண்பர்கள், பழைய நண்பர்கள் கேட்டுட்டாலே போதும், நம்ம அப்படியே தோன்றுடுவோம், அப்படியே ஒதுங்கிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏளனம் என்ற சவால்களை இலகுவாக எதிர்கொண்டார்கள். சொந்தம் என்ற ஆயுதத்தை மிக உறுதியோடு எதிர்கொண்டார்கள். அடுத்து அவர்கள் எதிரிகள் வீசிய ஆயுதம் என்னவென்று சொன்னால் ஆசை வார்த்தை. என்ன ஆசை வார்த்தை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சமரசம் செய்ய வந்தார்கள். முஹம்மதே, அரபு குலத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கோத்திரத்தை சார்ந்த அழகிகளை, அழகான பெண்களை உங்களுக்கு நாங்கள் தருகின்றோம், ஆட்சி அதிகாரத்தையும் செல்வங்களையும் உங்களுக்கு முழுமையாக உங்களுடைய காலிலே கொண்டு வந்து கொட்டுகின்றோம், இந்த பிரச்சாரத்தை விட்டுரு அப்படின்னு சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய நியதி தௌஹீதும் ஷிர்க்கும் எப்பொழுதும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காது. எப்போ ஆட்சி அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஷிர்கின் தோல்வியை ஒற்றுக்கொண்ட பிறகுதான் தௌஹீதின் லட்சியத்தோடு உலகில் ஆட்சியை நாம் நிலைநாட்ட முடியும். நீங்க திடீர்னு அந்த கட்சிக்காரன் வந்து பேசுறான், இந்த கட்சிக்காரன் வந்து பேசுறான், முஸ்லீம்களுடைய ஓட் பேங்க் வாங்குறதுக்குன்னு சொன்னா இது காம்ப்ரமைஸ் தான். இது ஒன்றும் சமூகத்திற்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நிலையாக மாறாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது சவாலாக அவர்கள் சந்தித்தது என்னவென்று சொன்னால் ஆசை வார்த்தைகள். இந்த ஆசை வார்த்தைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் கூட என்ன செய்யவில்லை, அவர்கள் மசியவில்லை. நான்காவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகள் எடுத்த ஆயுதம் அற்புதங்களை கேட்டார்கள். முஅஜிஸாத். நீ அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கின்றாயே, பாலைவனத்திலிருந்து நீர் ஊற்றை கொண்டு வாரும், திராட்சை பேரித்தம்பள தோட்டங்களையும் இங்கே நீரோடைகளையும் ஓட வைப்பீராக. உனது பிரச்சாரத்தை ஏற்கவில்லை என்றால் வானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபாயகரமான ஒரு துண்டு விழுந்து எங்களை அழிக்க வேண்டும் அல்லவா? மலக்குமார்களின் அணியணியாக எங்களுக்கு முன்னால் நிறுத்த வேண்டும், வானத்தில் நீங்கள் ஏற வேண்டும், எங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதம் வேண்டும் என்றெல்லாம் இந்த மக்கத்து குறைஷியர்கள் என்ன செஞ்சாங்க? நீ அல்லாஹ்வுடைய தூதர்னா இதெல்லாம் கொண்டு வா என்றெல்லாம் நெருக்கடி கொடுத்தார்கள். ஆனால் மக்கள் கேட்கின்ற நேரத்தில் கொடுக்கின்றது அல்ல முஅஜிஸாத். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையின் மூலமாக சில நெருக்கடியான நேரங்களில் நபிமார்களுக்கு வழங்குவதுதான் முஅஜிஸாத். ஏனென்றால் இதற்கு முன்னால் எல்லா சமுதாயத்திலும் அற்புதங்கள் என்ற அந்த முஅஜிஸாத்துகளை பார்த்துவிட்டு ஈமான் கொள்ளவில்லை. ஈமான் கொண்டவர்கள் தான் அந்த அற்புதங்களை நம்பினார்கள், அதிலே உறுதியாக இருந்தார்கள். ஃபிரௌனுடைய சபையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசா என்ற அந்த கோலை பாம்பாக அல்லாஹ் மாற்றி அந்த சரித்திரத்தை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் எத்தனை பேர்கள்? ஃபிரௌன் நிராகரித்தவன் ஈமான் கொள்ளவில்லை. சாலிஹ் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகத்தை அந்த மலையிலிருந்து வர வைத்தது. ஆனால் அந்த ஒட்டகத்தையே அவர்கள் அல்லாஹ்வுடைய குதிரத் என்று நம்பாமல் அந்த ஒட்டகத்தையே கொலை செய்தார்கள். ஆக இது வரலாறு நடுகிலும் அல்லாஹ் இந்த சமூகத்தின் மூலமாக முஅஜிஸாத் என்ற அற்புதங்களை நபிமார்களுக்கு கொடுத்ததனால் ஈமான் கொண்டவருடைய ஈமான் தான் உறுதி பெற்றிருக்கின்ற உரிய அல்லாஹ்வை நிராகரிக்க வேண்டும் என்று எதிர்த்த எதிர்ப்பாளருடைய இடத்திலிருந்து எந்த விதத்திலும் அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்பதனால் அல்லாஹ் தேவையான பொழுது ஒரு முஅஜிஸாத்தை கொடுத்தானே ஒழிய இவர்கள் கேட்கின்ற இந்த அற்புதத்தையும் கொடுக்கவில்லை.
இதையெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார்கள். அதற்கடுத்து தான் எதிரிகள் எப்பொழுதும் தன்னுடைய வாதத்திலும் தன்னுடைய எதிர்ப்பிலும் தோற்று போகக்கூடிய நேரத்திலெல்லாம், கருத்தில் தோற்று போகக்கூடிய நேரத்திலெல்லாம் தனிநபரை பற்றி வசைப்பாடுகின்ற நிலைகள் இன்றும் ஏற்படுவதை பார்க்கிறோம். ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அதுல என்ன தெளிவான முடிவை சொல்லணும்னு சொல்லும் பொழுது தான் தோற்று போகின்றேன் என்று தெரிஞ்சா என்ன செஞ்சிருவாங்க, தனி மனிதனை பற்றிய தவறான அவதூறுகளை பிரச்சாரம் செய்வார்கள். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் செய்தார்கள். எல்லா முயற்சி எடுத்து பார்த்தான். அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எதிரிகள் விட்ட ஆயுதம் என்னவென்று சொன்னால் அவதூறுகள். என்ன அவதூறு? இவர் ஒரு பைத்தியம், இவர் ஒரு பிசாசு, இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு மந்திரக்காரர் என்று மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்தார்கள். துஃபைல் பின் தௌஸ் என்ற மிகப்பெரிய ஒரு கவிஞன், வெளிநாட்டை சார்ந்தவன், இவன் ஒரு பெரிய வியாபாரி. இவன் என்ன செய்தான், முஹம்மதுடைய அந்த இறை செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக இறை மக்கள் இந்த மார்க்கத்தை தழுவிக் கொண்டிருப்பதை பார்த்தவுடன் இவன் கட்டளையிட்டான், எல்லோரும் காதுக்குள்ளே பஞ்சை வைத்துக் கொள்ளுங்கள் என்று. இவனும் வச்சுக்கிட்டே போனான். இவன் தான் அந்த பிரச்சாரத்தை பண்ணனான். ஏன்னா ஒரு மனசை அப்படியே மெஸ்மரிசம் பண்ணிடுறாரு, மயக்கிடுறாரு, இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு மந்திரக்காரர் என்றெல்லாம் சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்தார்கள். ஆனால் இதே துஃபைல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து செல்லும் பொழுது தன் காதில் வைத்த பஞ்சை விட அந்த பஞ்சை அவனே ஆட்டோமேட்டிக்காக வெளியே எடுத்தான். ஏனென்றால் காதுக்குள்ளே தான் அவன் ஒரு தடையை போட்டான், மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளே அவனால் ஒரு தடையை போட முடியவில்லை. அல்லாஹ்வுடைய ஹிதாயத் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகின்ற மாற்றம், நாவுகளில் அல்ல, வெளிப்புற தோற்றங்களில் அல்ல, அது உள்ளத்திலிருந்து வரக்கூடியது. அதனால் தான் அதே துஃபைல் அந்த வாசகத்தை கேட்டு இஸ்லாத்தை ஏற்ற சரித்திரத்தை நாம் பார்க்க முடியும். ஆக எதிரிகள் விட்ட இரண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த மிக முக்கியமான சவால்களில் ஒன்று அவர்களை பற்றி தனிப்பட்ட ரீதியில் அவதூறு பிரச்சாரம், பைத்தியம், பிசாசு என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் பிரச்சாரம் செய்து பார்த்தார்கள். அதுவும் எடுபடவில்லை. அதற்கடுத்து அவர்கள் சந்தித்த மிகப்பெரிய சவால் என்ன, எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தியாச்சு, இனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு மிரட்டுவதும் அச்சுறுத்துவதற்கும் ஆளாயினார். அதுக்கடுத்து எல்லாம் கொள்கை ரீதியாக பேசி பார்த்துட்டான், காம்ப்ரமைஸ் செஞ்சு பார்த்துட்டான், எல்லா ஆசை வார்த்தையும் சொல்லி பார்த்தியாச்சு, சொந்த பந்தங்களோட ஆயுதத்தை பயன்படுத்தியாச்சு, ஏளனம் பண்ணி பார்த்தாச்சு, உதாசீனப்படுத்தி பார்த்தியாச்சு. ஒரு மனிதன் இந்த உலகத்தில் சாதனை படைக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற சவால்களை சந்திக்காமல், இது போன்ற கட்டங்களை அவன் படித்தரமாக கடந்து வராமல் நிச்சயம் அவர் சொர்க்கத்தையும் அடைய முடியாது. ஏனென்றால் அப்படி மிக இலகுவாக சொர்க்கத்தை அடைய முடிய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருப்பார். பாருங்கள் எப்படி அவர்கள் ஈமான் கொண்ட ஒவ்வொருவரையும் துன்புறுத்த ஆரம்பித்தார்கள். பல பேர்களை கொலை செய்தார்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முச்சந்தையிலே வைத்து மறைவிடத்தில் ஈட்டியை பாய்ச்சி அவர்களை ஷஹீதாக்கினார்கள். அம்மா யாசிர் ரலியல்லாஹுடைய குடும்பத்தையே சித்திரவதைப்படுத்தினார்கள். கொதிக்கும் சுடு வெந்நீரிலே முக்கி எடுத்தார்கள். பாலைவனத்தில் சுடுமணலிலே போட்டு பிலால் ரலியல்லாஹு அவர்களை புரட்டி எடுத்தார்கள். முஸாபை வீட்டிலே சொந்த தாயை சிறை வைக்கக்கூடிய அளவுக்கு சித்திரவதைகள். இப்படி எல்லா விதத்திலும் மிரட்டலும் அச்சுறுத்தலும் பல்வேறுபட்ட தாக்குதல்களையும் அவர்கள் செய்த நேரத்தில் இந்த சூழ்நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் பாருங்கள். தான் எந்த சவால்களையும் சந்திக்க முடியும், ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் உயிரை அர்ப்பணிக்க தயாராக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் பிற்காலத்தில் இந்த மார்க்கத்திற்காக நீண்ட உழைப்பை செய்ய வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திரமாக ஒரு முடிவை இந்த பிரச்சனையை எதிர்கொண்டார்கள். அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போங்கன்ட்டாங்க. கொஞ்சம் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராப்ளத்தை எதிர்கொள்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துக்கொண்ட சவால். பார்த்தாங்க, ஆஹா என்னடா அது, மக்காவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தனையும் தேடி கண்டுபிடிச்சி தாக்குதல் நடத்தினா ஆட்டோமேட்டிக்காக வேற இடத்துக்கு போக சொல்கிறாரு. அங்கே போனால் அங்கேயும் பிரச்சாரம் பண்ணி அது வளர்ந்துக்கிட்டே இருக்கே, மதினாவில் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆக எதிரிகள் எடுத்த இந்த ஆயுதமும் என்ன செய்தது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தது. அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவால் என்று சொன்னால் சமூக பகிஷ்காரம், ஊர் தள்ளிவை, பைக்காட் பண்ணுறது. எப்படி அபூ தாலிபினுடைய பள்ளத்தாக்கிலே அந்த மலையடிவாரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தர்கள் அனைவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் அனைவர்களையும் இந்த பள்ளத்தாக்குக்கு ஒதுக்கி விட்டார்கள். 3 ஆண்டு காலம் யாரும் எந்த விதமான பேச்சும் உறவும் கொடுக்கல் வாங்கல் எதுவுமே வைத்துக் கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிலை. இந்த காலகட்டத்தை தான் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த மிகவும் சோகமான கவலைக்கிடமான ஒரு காலகட்டம் என்று.
சமூக பகிஷ்காரம் என்ற ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தினார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கொண்டு போன உணவுகள் பாலைவனத்தில் காலியாகிவிட்டது. இலைகளையும் மரப்பட்டைகளையும் சாப்பிட வேண்டிய நிலை. இந்த நேரத்தில் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு அந்த அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே 3 ஆண்டு காலம் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயசு எத்தனைன்னா 50 வயசு. 50 வயசுல இப்படிப்பட்ட ஒரு சோதனை. 50 வயசாகி ஜெயிலுக்கு போயிட்டாருங்க. வயசான நேரத்தில் ஜெயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறார். வயசான நேரத்தில் அவருக்கு இவ்வளவு நெருக்கடியா என்றெல்லாம் மக்கள் பேசுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50வது வயதிலே மக்கள் அனைவரும் சமூக பகிஷ்காரம் செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியை சந்தித்தார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 63 வயது. இந்த நெருக்கடியில தான் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆனாங்க. எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த கதீஜா அங்கே மரணம் அடைகின்றார்கள். எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருந்த அபூ தாலிபும் இங்கே மரணம் அடைந்து விடுகிறார்கள். ஒரு பக்கம் சமூகம் அனைவர்களுமே புறக்கணித்து தனிமையிலே விட்டு விட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த அபூ தாலிப் இந்த பள்ளத்தாக்கிலே சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட காலகட்டத்தில் மரணம் அடைகிறார். கதீஜா மரணம் அடைகின்றார். எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருந்தவர். யாருடைய ஆதரவும் இல்லாத ஒரு நெருக்கடியற்ற நிலை. இந்த நேரத்தில் பருவ வயதை அடைந்திருக்கின்றார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு பெண் பருவ வயதை அடையும் பொழுது எல்லா விதமான ஊட்டச்சத்து கொண்ட உணவு, திடகார்த்தமான உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே இலையும் தண்ணீரை தவிர வேறொன்றும் இல்லை. பல நாட்கள் பட்டினிகள். ஹயாத்து சஹாபா என்ற சஹாபாக்களுடைய சரித்திரத்தில் பதிவு செய்கின்றார்கள் யூசுப் காந்தலி அவர்கள், மரண ஓலங்கள் அந்த பள்ளத்தாக்கிலிருந்து இரவு நேரங்களிலே அலறல் சத்தங்கள் கேட்டது என்று, தண்ணீர் தண்ணீர், உணவு உணவு என்று பல சத்தங்கள் அங்கே கேட்டது என்று. ஆனால் எந்த மக்களும் எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு நிலை. 3 ஆண்டு காலம் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், அந்த அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே பருவ வயதை அடைந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முறையான உணவுகள் அந்த காலகட்டத்தில் கொடுக்கப்படாததின் காரணத்தினால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பிறகு குறுகிய காலகட்டத்திலே மரணத்தை சந்திக்க நேர்ந்தது என்று. உரிய உணவுகள் கொடுக்கப்பட முடியும். 3 ஆண்டு காலம் இந்த நெருக்கடிகள், எதிரிகள் பயன்படுத்திய மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த சமூக பகிஷ்காரம் என்பது ஒரு பெரும் நெருக்கடியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இந்த நேரத்தில் அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சான்னா, ஒவ்வொரு கட்டமா இந்த சவால்களை சந்தித்து 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 வர 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 அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இங்க நல்லா புரியணும், இங்க அல்லாஹ்வுடைய உதவி என்பது சில நேரங்களில் உறுதியான மனநிலையை கொடுத்ததை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பத்ர்ல 1000 மலக்குமார்களை இறக்கி அல்லாஹ் அந்த அபூ தாலிப் பள்ளத்தாக்கிலே ரிஸ்கை இறக்கி இருக்கலாம் அல்லவா? எதிரிகள் மிகப்பெரிய ஆயுதங்களை கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்க வரக்கூடிய நேரத்தில் அந்த ஆயுதங்களை கொண்டு அதே எதிரிகளுடைய கழுத்தை வெட்டுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் உஹது போர்க்களத்தில் நடந்தது. அந்த அபூஜகலையும் அபூ தாலிப் அபூஜகலையும் அபூ லஹபையும் இது போன்ற எதிரிகளை எல்லாம் மக்காவிலே ஒன்றுமில்லாமல் அல்லாஹ் ஆக்கியிருக்க முடியும் அல்லவா? அல்லாஹ்வுடைய நியதி இந்த லட்சியத்தில், இந்த கொள்கையில், இந்த ஈமானில் சொர்க்கத்திற்காக, என்னுடைய திருப்திக்காக இவன் என்ன தியாகம் செய்கின்றான் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கே சோதிக்கின்றான். இப்படி 10 ஆண்டு காலம் 40வது வயதிலே அந்த நபுத்துவம் கிடைத்து 50வது வயதிலே அவர்கள் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்டு ஒரு ஊர் தள்ளி வைக்கக்கூடிய ஒரு நிலை. நம்ம ஜமாத்துல ஒரு நாள் ஊர் தள்ளி வச்சுட்டா கொதிச்சு எழுந்துருவோம். ஐயோ, மௌத்து நடந்தா என்ன செய்யறது? நிக்காவுக்கு லெட்டர் தர மாட்டாங்க, யாரும் நம்மகிட்ட பேச மாட்டாங்க, எல்லாரையும் ஊர் தள்ளி வச்சிருவாங்களோ என்றெல்லாம் நாம் சின்ன காரியங்களுக்காக ஜமாத் இப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கும் பொழுது நாம் துடித்தெழுகின்றோமே. ஒரு சமூகமே அந்த பகிஷ்காரம் செய்யக்கூடிய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் அந்த பாலைவனத்தில் உணவும் தண்ணீரும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எப்படிப்பட்ட சோதனைகளை இவர்கள் சந்தித்திருப்பார். வாழ்நாளில் என்னைக்காவது ஒரு நாள், நான் என்னையும் சேர்த்துத்தான் கேட்டுக்கொள்கிறேன், என்றைக்காவது ஒரு நாள் உணவுக்கு வழி இல்லாமல் வெறும் தண்ணீரையும் இலைகளையும் சாப்பிட்டு கழித்த நாட்கள் உண்டா? அப்படிதான் சிந்தித்ததே உண்டா? கிடையாது. நம்முடைய வாழ்க்கை அப்படி கடக்கவில்லை. அத்துன்யா சிஜ்னுல் லில் முஃமின் வ ஜன்னத்துல் லில் காஃபிர். இந்த உலகம் மூமின்களுக்கு ஒரு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு ஒரு சொர்க்க பூமி. ஆனால் ஏன் இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? ஈமான் என்ற அந்த கொள்கையில் முழுமையாக, எல்லா விதத்திலும் எல்லா துறையிலும் இஸ்லாத்தை நீங்கள் முழுமையாக கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களை சோதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் உங்களை அலைகழிக்கத்தான் செய்யும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கஷ்டத்தை சந்திச்ச பிறகு இந்த இடத்துல இன்னொரு கஷ்டம் வருது. நல்லா புரியணும். 3 ஆண்டு காலம் சமூக பகிஷ்காரம் செஞ்சுட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதனையும் சோதனையும், ஒரு பக்கம் கதீஜாவினுடைய இழப்பு, இன்னொரு பக்கம் அபூ தாலிபினுடைய இழப்பு, இந்த இழப்போடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையோடு
வருத்தத்தோடும் உடல் சோர்வோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன முடிவு எடுக்கிறாங்க தெரியுமா? நம்மளா இருந்தால் என்ன செய்வோம்? 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வந்தால் உடனே ஒரு ஃப்ரீ ரெஸ்ட் எடுப்போம், எதுவும் செய்ய மாட்டோம். 3 ஆண்டு காலம் சமூக பகிஷ்காரம் செய்யப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 ஆண்டு காலத்துடைய இறுதியில் தாயிஃபுக்கு போகிறாங்க. மக்கால எல்லாத்தையும் இஸ்லாத்தை சொல்லியாச்சு. ஏற்றுக்கிட்டவன் ஏற்றுக்கிட்டான், நிராகரித்தவன் நிராகரிச்சிட்டான். எதிர்ப்புகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. நம்ம ஒன்றும் மக்காவுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட தூதர் இல்லை, இந்த மனித குலத்துக்கே அனுப்பப்பட்ட தூதர். அடுத்து ஒரு ஏரியாவில் போய் இந்த மார்க்கத்தை சொல்லுவோம். மனைவியை இழந்து எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த அபூ தாலிபை இழந்து பசியும் பட்டினியால் பல நாட்கள் பல வருடங்கள் வாடி வதைந்து சோர்வடைந்து மனதாலும் உடலாலும் தளர்ந்த அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று ஓய்வெடுப்போமே என்று கூட நினைக்கவில்லை. மற்ற சஹாபாக்களை அபிசீனியாவுக்கு போச்சென்ற தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த அபிசீனியாவுக்கு போகவில்லை. காரணம், இந்த சவால்களை எதிர்கொண்டே தீர வேண்டும் என்பதிலே கவனமாக இருந்தார். போனார்கள் தாயிஃபுக்கு. அங்கே மலை ஏறத்தாழ தாயிஃப் நகரம் என்பது இந்த பூமியிலிருந்து 6000 அடி உயரமான ஒரு பூமி, ஒரு மலையடிவாரம். அந்த உயரமான அந்த பிரதேசத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை சந்தித்து இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்காக சென்றார்கள். அப்படி சென்ற நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகழ்ந்தது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். கல்லால் அடித்தார்கள், இழிச்சொல்லால் தூற்றினார்கள். தரைமட்டத்திலிருந்து 6000 அடி அந்த உயரம், அந்த மலை. ட்வின் சிட்டி என்று சொல்வார்கள். மக்கா தாயிஃப் இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்த நகரங்கள் என்று சொல்வதை போன்று. அப்படிப்பட்ட அந்த நகரத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல சென்றோன்னே பலத்த அடியும் இழப்பும் சொல்லால் அடிக்கப்பட்டார்கள், இழிச்சொல்லால் தூற்றினார்கள். எந்த அளவுக்குன்னா, சின்ன பிள்ளைங்க கையில் சின்ன சின்ன கற்களை கொடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்க சொன்னாங்க. அவர்கள் அடித்தது எங்கன்னா அந்த கரண்டை காலுக்கு கீழே, உள்ளங்கால் முழுவதும் ரத்தத்தால் நனையக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரத்தம் ஓடக்கூடிய அளவுக்கு அடித்தார்கள். பிடரிலே அடித்தார்கள். நீங்கள் கராத்தே கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரத்தில் கூட சொல்லுவாங்க, இந்த பக்கம் நீ அடிக்காத, ஆள் வந்து மயக்கம் போட்டு விழுதுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சோதனைகளும் இழப்புகளும் வந்து அலைகழித்தன. எப்போ 3 வருஷம் பசியாலும் பட்டினியாலும் சிறை வாழ்க்கையை சந்தித்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மீது சுமத்தப்பட்ட அந்த தூதுத்துவ பொறுப்பை நான் நிறைவேற்றியாக வேண்டும், அதில் வருகின்ற எந்த சவால்களாக இருந்தாலும் எந்த சோதனைகளாக இருந்தாலும் நான் எதிர்கொண்டே தீர்வேன் என்பதில் உறுதியாக இருந்தார். கடைசியில தாயிஃபிலே அடித்துடைக்கப்பட்ட நேரத்தில் அவர்கள் மயக்கத்தோடும் தட்டு தடுமாறி ஒரு அத்தாஸ் என்ற யூதனுடைய, அதாவது மக்காவில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்கினுடைய தலைவனுடைய ஒரு தோட்டம், பேரித்தம்பள தோட்டம், அந்த தோட்டத்தில் போய் ஒரு மரத்தடியின் கீழே அப்படியே சாய்ந்து அப்படியே தள்ளாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்காந்துடுறாங்க. இது தாயிஃப் மலையடி வாரத்தின் கீழே அந்த அத்தாஸுங்கிற அந்த அங்கே வேலை செய்து கொண்டிருந்த யூதன் அவரை பார்த்து பலரசங்களை கொடுப்பதற்காக கிட்டே வரும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க, ஏன் உங்களை இந்த மக்கள் அடித்து விரட்டினார்கள்? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் குர்ஆனையும் தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தையும் அவனுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய நேரத்தில் அவன் சொல்றான், நீங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த இறை செய்தி வந்ததோ அதே போன்ற இறை செய்தி உங்களுக்கும் வந்ததை போன்று தெரிகிறது. மூசாவுக்கு என்ன இறை செய்தி வந்ததோ அதே போன்ற இறை செய்தி வந்ததை என்று தெரிந்தவுடன் அவன் வேதம் கொடுக்கப்பட்டவன் என்றவுடன் அவனுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது அவனும் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டான். ஆக சோதனைகளும் துன்பங்களும் பிரச்சனைகளும் சவால்களும் அவர்களை வந்து அலைகழிக்கக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கூட அவர்கள் தளரவில்லை இந்த மார்க்கத்திலிருந்து. இதை எடுத்துச் சொல்லியே தீர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார்கள். ஆக எதிரிகள் வீசிய மிக முக்கியமான ஆயுதமாக இருக்கக்கூடிய அந்த சமூக பகிஷ்காரம் இங்கே இதாயிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு அடிக்கு மேல அடி விழுவும் போது எப்படி தான் ஒரு மனுஷன் தாங்கிக் கொள்வான்? 3 வருஷம் சமூக பகிஷ்காரம், மனைவி கூட இல்லை, வளர்த்து கொண்டிருந்த அபூ தாலிபும் இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க, அடியும் விழுந்துருச்சு, உடலும் தாங்கலை. இப்படிப்பட்ட நேரத்தில் தாயிஃபுக்கு போய் அங்கேயும் பிரச்சனை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனநிலையை அல்லாஹ் புரிந்த நேரத்தில் என்ன தெரியுமா செஞ்சான்? அல்லாஹுடைய உதவி இப்போ தான் வருது பாருங்க. இவ்வளவு எல்லா விதமான சோதனைகளையும் கடந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிப்படையான உதவிகள் இறங்குது. எப்படி பாருங்க, கொஞ்சம் ஆறுதல் வேணுமா இல்லையா? ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாவது சின்ன ஒரு சேஞ்சஸ் இருந்தால் தான் அவன் ஆறுதல் படுவான். அல்லாஹ் என்ன செய்கிறான் பாருங்க, தாயிஃபிலிருந்து அவர்கள் திரும்பி வந்து மக்காவுக்குள்ளே நுழையக்கூடிய நேரத்தில் தான் 10,000 ஜின்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்குது. அல்லாஹ் எப்படி சொல்றான், இந்த மனித குலத்திற்கு உன்னை தூதராக, இந்த உலகத்திற்கே அகிலத்திற்கே தூதராக உன்னை அனுப்பினேன்,
ஓ மார்க்கத்தை உன்னுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதில் இவர்கள் பல எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். கவலைப்படாத, ஒரு கூட்டம் உன்னை எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கிறது. 10,000 ஜின்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுங்கள். சூரை ஜின் அங்கதான் இறங்குச்சு. இன்னைக்கும் மக்கா மதீனாவிற்கு செல்லக்கூடியவர்களுக்கு ஜியாரா என்ற அந்த முக்கியமான வரலாற்று தலங்களை காட்டக்கூடிய நிகழ்வுகள்ல மஸ்ஜிது ஜின்னையும் உங்களுக்கு காட்டியிருப்பார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் அப்போ அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ஆதரவு எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட உடனே கிடைக்காது. அல்லாஹ் கொஞ்சம் பரிசோதிப்பான், கொஞ்சம் போட்டு புரட்டி புரட்டி எடுப்பான், எல்லா விதத்திலும் அவனை அலைகழிப்பான். இந்த அலைகழிப்பிலே உறுதியாக அல்லாஹுக்காகவே அல்லாஹ்வுடைய அருளை பெற வேண்டும், திருப்தியை பெற வேண்டும் என்ற தூய்மையான நோக்கத்திற்காக அல்லாஹ்வுடைய பயத்தோடு யார் அந்த அர்ப்பணிப்பிலே உறுதியாக இருக்கின்றார்களோ அப்போ அல்லாஹ் எல்லா உதவிகளையும் செய்வான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பவும் அவர்கள் சந்தித்த பிரச்சனைக்கு உறுதி வரல, உதவி வரல. அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறான் இந்த ஜின்னு கூட்டத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் ஊர்தலி வச்சதை உள்ள வரக்கூடாது. அப்ப அந்த ஊர்ல இருக்கக்கூடிய முத்தன் பின் அதி என்று சொல்கின்ற ஒரு முக்கியமான ஒரு நபர் தான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன், அந்த முகம்மது இனிமேல் எந்த இதையும் செய்ய மாட்டாருன்னு சொல்லி அவர் எப்படியோ ஒரு பொறுப்பேற்றுக் கொண்டு மக்காவுக்குள்ள நுழைச்சு விட்டாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிரச்சாரத்தை விடுவதாக தெரியவில்லை. கடைசி வரை அவர்கள் அந்த பிரச்சாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தை என்னதான் செஞ்சாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை மக்கள் மன்றத்தில் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நதர் பின் ஹாரிஸ் என்ற பாரசீகத்தின் தத்துவத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒருத்தரை விட்டு எங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் வகுப்புகளை எடுக்கின்றார்களோ அங்கெல்லாம் பாரசீகத்தின் தத்துவங்களை சொல்லி மக்களை குழப்புவதற்காக இன்னொரு ஆயுதத்தை அவர்கள் இறக்கி பார்த்தார்கள். ஆனால் அதுவும் என்ன செய்யவில்லை, எந்த விதமான பலனும் அளிக்கவில்லை. கடைசியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கிணங்க மதீனாவுக்கு சஹாபாக்கள் அனைவர்களையும் தானையும் அவர்கள் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய ஹிஜ்ரத் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தார்கள். எதிரிகள் பார்த்தான், பல பேர் போயிட்டாங்க, இவரும் போயிட்டார்னா மதீனா என்ற முக்கியமான நகரத்திலே இஸ்லாம் வளர்ந்து விட்டால் நமக்கு நிரந்தரமான ஆபத்து காத்து கொண்டிருக்கிறது. எனவே இவரை விடக்கூடாது என்ற அடிப்படையில் கொலை செய்வதற்கான முயற்சி எடுத்தார்கள். அந்த கொலையிலும் அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ் எதிரியுடைய கண்ணை மறைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்தான். இப்படி 10 விதமான சவால்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாழ்க்கையில் சந்தித்துவிட்டு மதீனாவுக்கு வருகின்றார்கள். சரி, மதீனாவுக்கு வந்த பிறகு மதீனாவில் ஏதாவது நெருக்கடிகள், நிம்மதியாக வாழ முடிந்ததா? இல்லை. மதீனாவில் பலவிதமான பல்வேறுபட்ட சவால்களை சந்திக்க நேர்ந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால். அது என்ன? மக்காவிலாவது ஒரே ஒரு எதிரி மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். ஆனால் மதீனா என்ற பூமிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காத்திருந்த எதிரிகள் 3 எதிரிகள். ஒன்று யூதர்கள், இன்னொன்று முனாஃபிக்கீன்கள், இன்னொன்று மதீனாவுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய இதர அரபு கோத்திரத்தார்கள். பாருங்க, கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டம், நஷ்டங்களுக்கு மேல் நஷ்டம், சோதனைக்கு மேல் சோதனை. எங்கேயாவது ஒரு நிமிடம், ஒரு நாள் நிம்மதியாக அவருடைய வாழ்க்கையை சந்திக்க நேர்ந்ததா என்று நீங்கள் பாருங்கள். மதீனா என்ற பூமிக்கு வந்த பிறகு முஸ்லிம்கள் நல்ல தெம்போடும் ஆறுதலோடும் இருந்தார்கள் என்று எல்லோரும் சொல்லுவோம். இல்லை, அங்கே கொள்கை ரீதியால் உறுதியாக இருந்ததன் காரணத்தால் மக்காவில் சித்திரவதையை சந்தித்த சஹாபாக்கள் உடல் ரீதியாக பல்வேறுபட்ட இழப்புகளுக்கு ஆளானது மதீனாவிலே. பல யுத்த களங்களிலே வெட்டுப்பட்டார்கள், ஷஹீதானார்கள், பல குடும்பங்கள் அனாதையானது, பல பெண்கள் விதவியானார்கள், பல குடும்பங்களிலே யாரும் இல்லாத அளவிற்கு அனைத்து பேர்களும் உயிரிழக்கக்கூடிய நேர்ந்தது. இப்படி மதீனா பூமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய சோதனை களமாக காத்திருந்தது. யூதர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்தார்கள்? யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ளே நுழைந்தவுடன் அவர்கள் கொடுத்த நெருக்கடி என்னன்னா, வாதி பிரதிவாதங்களை செய்து பார்த்தாங்க, வாதம் இடத்துக்கு, விவாதம் செய்வதற்கு கூப்பிட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நளினமாக விவாதத்தை அமைத்துக் கொண்டார்கள். நாங்கள் எங்களுக்கு தான் 10,000 நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், அதனால நாங்க தான் சிறந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தார்கள். ஆனால் அதுவும் அங்கே எடுபடவில்லை. கடைசியில யூதர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக எதிர்கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தை முறித்ததின் காரணமாக பனு நதீர், பனு குரைதாவை சார்ந்த யூதர்கள் 800 பேர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
கொலைக்கு கொலை செய்து அந்த யூதர்களுடைய எதிர்ப்பை அவர்கள் எதிர்கொண்டார்கள். அதை செய்வதற்கு மதீனாவிலே கிட்டத்தட்ட 7 வருடம் ஆனது. 7 வருடம் யூதர்களால் பல்வேறுபட்ட நெருக்கடிகள், 8 வருடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே யூதர்களுடைய எதிர்ப்பை சந்திப்பதற்கு மிகப்பெரிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதற்கடுத்து இந்த யூதர்கள் சந்தேகத்தை எழுப்புகின்ற வேலைகளை செய்தார்கள். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்டார்கள். முஸ்லிம்கள் மீது பொருளாதார அடக்குமுறை என்று சொல்கின்ற நெருக்கடிகளை அந்த யூதர்கள் மதீனாவிலே செய்தார்கள். வட்டிக்கு பணம் கொடுப்பதும், பிறகு நெருக்கடி கொடுப்பதும், கடனை வாங்குவதும், அந்த கடனை திருப்பி கொடுக்காத துரோகத்திலே செய்தார்கள். இப்படி நெருக்கடிகளை யூதர்கள் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் எதிரிகளோடு சேர்ந்து கொண்டு, முஷ்ரிக்கீன்களோடு சேர்ந்து கொண்டு ராணுவ நெருக்கடிகளை இந்த யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தார்கள். அதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்டார்கள். அதற்கடுத்து மதீனாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த எதிர்ப்புகள், சவால்கள், இரண்டாவது நபர்கள் முனாஃபிக்கீன்கள் மூலமாக, நயவஞ்சர்கள், வெளிப்படையாக முஸ்லிம்கள் என்று தங்களை காட்டிக்கொண்டு எதிரிகளுக்கு கைகோர்த்து கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை சார்ந்த தோழர்களுக்கும் பல நெருக்கடிகள் கொடுத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்கு கூட சதி செய்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் தங்களை பகிரங்கமாக காஃபிர் என்று சொல்லாதவரை இவர்களிடத்தில் வெளிப்படையான எந்த எதிர்ப்பு நடவடிக்கையும் ரசூல் சாசம் செய்யவில்லை. இஸ்லாம் அவ்வளவு கவனமாக இருக்கு. ஒருவன் தன்னை ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவன் இஸ்லாத்திற்கு துரோகம் செய்தாலும் அவன் தன்னை வெளிப்படையாக காஃபிர் என்று அறிவிக்காதவரை அவன் மீது நாம் நடவடிக்கை எடுப்பதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அந்த நயவஞ்சர்களுடைய விஷயத்திலே மிக உன்னிப்போடும் கவனமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து யூதர்களோடு கைகோர்த்து கொண்டு மதீனாவுடைய வெளியிலே ஒரு பள்ளிவாசலை கட்டி மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை செய்தார்கள். அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் இரார், கஷ்டம் கொடுக்கின்ற, தொல்லை கொடுக்கின்ற ஒரு பள்ளிவாசல் என்று சூரை தௌபாவில் அல்லாஹ் பதிவு செஞ்சு அந்த பள்ளிவாசலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எரிக்க சொன்னார்கள், இடிக்க சொன்னார்கள், இடித்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி சமூகத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு ஒரு குழப்பத்தை செய்து கொண்ட ஒரு சவாலை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவிலே. அதற்கடுத்து மதீனாவுக்கு வெளியிலே இருக்கக்கூடிய மக்கத்து முஷ்ரிக்கீன்களும் இதர அரபு கோத்திரங்களும் இவர்கள் எல்லாவற்றையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 82 அல்லது 84 யுத்தங்களை கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்கொள்ள நேர்ந்தது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் முழுவதும் 23 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கை ஒரு சோதனைகளும், பிரச்சனைகளும், துன்பங்களும், துயரங்களும், சித்திரவதைகளும், அலைகழிப்புகளும், சொல்லனா துன்பங்களோடு அவர்கள் அலைகழிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். மொத்தமும் சவால்களும் சோதனைகளும் எதிர்கொண்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்தது. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சமூக வாழ்க்கை. தூதுத்துவ பிரச்சாரத்தில் அவர்கள் சந்தித்த சவால்கள், பிரச்சனைகள். தனிப்பட்ட வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த சவால்கள் என்று பார்த்தால், பிறக்கும் பொழுதே தன்னுடைய தந்தையை இழந்தவர்களாக அவர்கள் பிறக்கின்றார்கள். பிறந்த சில நாட்களிலேயே தாயையும் இழந்து விடுகிறார்கள். ஒரு அனாதை, ஆதரவற்ற ஒரு மனநிலை. எல்லோரும் சொல்வார்கள் அனாதைக்கு ஆதரவு இல்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்நாளே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் செல்லும் என்று. ஆனால் ஒரு நேரெதிரான வரலாற்றை நிரூபித்திருக்கின்றார்கள். தாயும் தந்தையும் இழந்த ஒரு மனிதர் எல்லா விதத்திலும் உலகத்தில் சாதனையாளனாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார் என்று சொன்னால் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் படியே சவால். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று நாம் ஒரு ஆளாகி ஒரு மனைவியோடும், ஒரு குடும்பத்தோடும், ஒரு தொழிலோடும், ஒரு வீட்டு வசதியோடும், சொந்த பந்தங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த பூமியில் வரும்பொழுது என்னை பெற்றெடுத்த தந்தையும் இல்லை, கொஞ்ச நாள் என்னுடைய தாயும் இறந்து விட்டால், அனாதையாக இருந்திருந்தால் இன்று நாம் இந்த பள்ளியிலே இப்படி அமர்ந்து இருப்போமா? நம்முடைய சிந்தனை எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை சிறு வயதிலிருந்தே சந்தித்திருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொந்த வாழ்க்கையில் சந்தித்த முதல் சவால் அவர்கள் அனாதையாக இந்த உலகத்தை பார்ப்பது. இப்படி ஆதரவற்ற நிலையிலே வாழ்ந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த அபூ தாலிபை கொலை செய்து விட்டார்கள். அபூ தாலிப் இறந்து விட்டார்கள். அபூ தாலிபினுடைய பக்கபலம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலகட்டத்தில் அபூ தாலிபை பார்த்து சொல்கின்றார்கள், சக்கராத் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில், அருமை பெரிய தந்தையே, கொஞ்சமாவது நீங்க லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தைக்காக நான் அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய மறுமையினுடைய வெற்றிக்கு நான் போராடுவேன் என்று சொல்கின்றார்கள். புகாரிலே இந்த பதிவு செய்யப்படுகிறது. இல்லை, என்ன என்னுடைய பாரம்பரிய அந்த கடவுள் கோத்திரத்தோடு என்னை விட்டுரு அப்படிங்கிறாங்க, என்னை நிர்பந்திக்காதே என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நிர்பந்திக்கிறார்கள். அல்லாஹ் வஸனத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நபியே நீ யாருக்கு விரும்புகிறாயோ அவங்களுக்கெல்லாம் நீ நேர்வழி கொடுக்க முடியாது. அவ்வளவு வருத்தம். இவ்வளவு இந்த கொள்கைக்காக பக்கபலமாக இருந்தவர் மறுமையில் நஷ்டவாளியாக ஆயிடுவார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் பெரிய தந்தைக்கு நீங்கள் என்ன பயன் தருவீர்கள் அப்படின்னு எதிரிகள் கேட்கிறாங்க. அப்ப சொல்றாரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் நரகத்தின் குறைந்த ஆழமுள்ள ஒரு பகுதியில் இருப்பார்கள், நான் இல்லை என்றால் நரகத்தின் அடித்தளத்திலேயே அவர்கள் சென்றிருப்பார்கள்.
என்னால அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த அபூ தாலிப் கொடுக்கக்கூடிய பாக்கியம் என்னன்னா, நரகத்தினுடைய அந்த கால்கள், 2 கால்களும் நெருப்பாக இருக்கும். இவ்வளவுதான் அவருடைய வேதனை நடக்கும். நான் இல்லை என்றிருந்தால் முழுமையாகவே நரகத்தின் அடித்தளத்தில் இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். மறுமையில் அவருக்கு எனது சிபாரிசு பயனளிக்கலாம், ஆனால் அவருடைய கரண்டை கால் வரை நெருப்பின் ஆழத்தில் அவர்கள் வைக்கப்படுவார். நான் சிபாரிசு செய்யறதுனால அல்லாஹ் என்ன செய்வானா, நரகத்துல தான் போடுவான், ஆனா கொஞ்சம் மேல இருக்கிற மாதிரி அல்லாஹ் வைப்பான். இதுதான் என்னால செய்ய முடியும். ஈமான் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த அந்த அபூ தாலிபுக்கு அந்த சொர்க்கம் பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. நமக்கு இந்த பாக்கியம் கிடையாது. எல்லா விதத்திலும் சேவைக்கு மிக உதாரணமாக சொல்லப்படுகின்ற இந்த 21ஆம் நூற்றாண்டில் அன்னை தெரசா, அவருடைய சேவைக்கு ஈடு இல்லைதான். ஆனால் இது இந்த உலகத்தோடு முடிந்து விட்டது. மறுமையில் அல்லாஹ்வை நிராகரித்ததின் காரணமாக இந்த அத்தனை உதவிகளும் சேவைகளும் பிரயோஜனம் அல்லாமல் போய்விடும். உலகத்தில் இதை சொல்லும் பொழுது வேறு மாதிரி தெரியலாம், மறுமையில் அந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கத்தான் போகின்றோம். ஆக சகோதரர்களே, ஈமான் என்பது நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அபூ தாலிபுடைய மரணத்திற்கு பிறகு எதிரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேல தலையில மண்ணவாரி போடுறாங்க. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுது கொண்டே, அருமை தந்தையே, உங்களுக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடமா என்று சொல்லிக்கொண்டு அந்த தலையில் போட்ட மண்ணை எல்லாம் அப்படி தட்டி தட்டி விடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனது அருமை மகளே, நிச்சயமாக அல்லாஹ் உனது தந்தையை காப்பாற்றுவான். அபூ தாலிப் மரணிக்கும் வரை நான் அதிகம் வெறுக்கின்ற ஒரு நெருக்கடியை இந்த குறைஷிகள் எனக்கு தரல அப்படின்றாங்க. அபூ தாலிப் இருக்கிறவரை இந்த மாதிரி நெருக்கடி எனக்கு இவங்க தரல அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு சொந்தத்தோடு எல்லா விதத்திலும் பக்கபலமாக இருந்த அபூ தாலிபுடைய இழப்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த வாழ்க்கையில் பெரிய இழப்பு. அதற்கடுத்து ஹதீஜாவுடைய மரணம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு 6 குழந்தைகளை கொடுத்தான். காசிம், ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா, அப்துல்லா என்ற 7 குழந்தைகளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த ஹதீஜாவின் மூலமாகத்தான் கொடுத்தான். ஆனால் இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்துக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, மக்கள் எல்லோரும் நிராகரித்த போது ஹதீஜாவே நீ என்னை அரவணைத்தாய், மக்கள் எல்லோரும் பொய்ப்பித்த பொழுது நீ என்னை உண்மைப்படுத்தினாய், மக்கள் எல்லோரும் என்னை ஒதுக்கிய பொழுது என்னை நீ அன்போடு ஆறுதலோடு என்னை தழுவிக்கொண்டாய். அல்லாஹ் அவர்கள் மூலமாகத்தான் எனக்கு குழந்தைகளை தந்தான், அவர் அல்லாத மற்ற மனைவின் மூலமாக அல்லாஹ் எனக்கு குழந்தையை தரவில்லை என்று ஹதீஜாவுடைய உயர்ந்த உன்னதமான அந்த ஒத்துழைப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அஹ்மத் என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பதிவு செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மீது இருக்கக்கூடிய அந்த பாசம் அவங்களுக்கு விடுபடவே இல்லை. ஒரு நாள் ஹதீஜாவுடைய சகோதரி ஹவுலா சஹாபாக்களுக்கு மத்தியிலே வெளியிலே வீட்டுக்கு வெளியிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சத்தம் கேட்டவுடன், அஹிய ஹவுலா, ஹவுலாவுடைய சத்தமாயுது என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசியிருந்த ரசூலுல்லாஹ் திடீர்னு எந்திரிச்சு தன்னை அறியாமலேயே ஹவுலாவை பார்க்க வெளியே சென்றார்கள். ஏனென்றால் ஹதீஜாவுடைய குரலும் ஹவுலாவுடைய குரலும் ஒரே போன்று இருந்தது. அவர் மரணித்த நீண்ட காலத்திற்கு பிறகு கூட அந்த குரல் அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், அவருடைய இறப்பை என்றும் மறக்க முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பண்ணினார். என்ன அன்பளிப்புகள் வந்தாலும் ஹதீஜாவுடைய சகோதரிகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள். ஆக ஹதீஜாவுடைய மரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய இழப்பாகவே இருந்தது. பிற்காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஜாவிற்கும் அபூபக்கருக்கும் நான் பிரதிபலன் செய்ய முடியவில்லையே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்களில் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. ஹதீஜாவுக்கும் அபூபக்கருக்கும் என்னால் முழுமையான பிரயோஜனம் பிரதிபலனங்களை நான் கொடுக்க முடியவில்லையே என்று அந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்கிறார். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த வாழ்க்கையில் சந்தித்த மிகப்பெரிய இழப்புகளே மனைவியினுடைய அந்த ஹதீஜாவுடைய இழப்பு. அதற்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இழப்புகள் சொந்த வாழ்க்கையிலே ஹம்ஸா ரலியல்லாஹுடைய இழப்பு. ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்கள் ஈமான் கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி காற்று தீ போல் மக்காவிலே பரவக்கூடிய நேரத்தில் எதிருடைய குலைகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்தது, உள்ளங்கள் நடுங்க ஆரம்பித்தன. முஸ்லிம்களுக்கு நம்பிக்கை வந்தது, தைரியம் வந்தது, வீரம் வந்தது. ஆனால் அந்த ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஹது போர்க்களத்திலே ஷஹீதாக்கப்பட்டு ஹிந்தா என்ற பெண்மணி அந்த ஹம்ஸாவினுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை எடுத்து கடித்து கதறி துப்பி குடல்களையும் காதுகளையும் எடுத்து தங்களுடைய கைகளுக்கும் காதுகளுக்கும் வளையங்களாக போட்டு தன்னுடைய வெறியை தீர்த்து கொண்ட நிலை. உஹது மைதானத்தில் அலங்கோலமாக சிதைக்கப்பட்ட உடல், எல்லா சஹாபாக்களுடைய இறந்தவர்களுடைய ஷஹீதானவருடைய உடல்களை ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய நேரத்தில் ஹம்ஸாவுடைய உடலை பார்த்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. தேமி தேமி கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஹம்ஸாவுடைய சகோதரி ஓடோடி வருகின்றாள். உடலை மறையுங்கள் மறையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னாலேயே பொறுத்துக்க முடியல என்று சொல்லிக்கொண்டு அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹம்ஸாவுடைய சகோதரி கேட்கிறா,
அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் மறைக்க சொல்கின்றீர்கள்? என்னுடைய சகோதரர் அலைகழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்ட சில அலங்கோலமான காட்சிகள் எனக்கு தெரியும். நான் ஒன்றும் வருத்தப்பட போவதில்லை. அல்லாஹ்விற்கு உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான் என்று. இந்த ஹம்சாவுடைய நிகழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று சொன்னால், மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த ஹிந்தா என்ற பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த நேரத்தில் அந்த ஹிந்தாவிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றார். மன்னித்து விட்டு சொன்னார்கள், ஹிந்தாவே, என் கண் முன்னாடி நீ நிற்காத, நீ ஈமான் கொண்டுட்ட, உன்னை மன்னிச்சிடுறேன். ஈமானுக்கு பிறகு எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். ஆனா நீ என் கண்முடி நிற்காத, உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் என்னுடைய சிறிய தந்தை ஹம்சா எந்த அளவுக்கு அலங்கோலமாக ஓது மைதானத்தில் அலைகழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டிருந்த அந்த அலங்கோலமான காட்சி என் கண் முன்னால் வருகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த இழப்புகளிலே மிகப்பெரிய இழப்பு ஹம்சாவுடைய இழப்பு. இப்படி வாழ்க்கை முழுவதும் இழப்பை சந்தித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைபர் யுத்தத்திலே ஒரு பெண்மணி விருந்து கொடுக்கின்றார். அந்த விருந்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விஷத்தை தடவி கொடுத்து விட்டார். ஆட்டு சப்பையை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலை போட்டு மென்று சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய உணவிலே விஷம் தடவப்பட்டிருக்கின்றது என்பதை சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டிருந்தவர்கள் அப்படியே நிறுத்திவிட்டு கேட்கின்றார், இதிலே விஷம் தடவப்பட்டிருக்கின்றதா என்று. பக்கத்தில் இருந்த சஹாபி ஒருத்தர் சாப்பிட்டுட்டார் உணவை. அப்போ அந்த பெண்மணி, ஆமா, தடவை விஷத்தை கலந்திருக்கேன் அப்படிங்கிறான். ஏன் செஞ்சேன்னு கேட்குறாங்க. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரா இல்லையா என்பதை நான் சோதிப்பதற்காக. நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் விஷம் தடவப்பட்டது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு விடும் என்பதற்காக. ஆனால் அந்த உணவை சாப்பிட்ட அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் இருந்த அந்த தோழர் இறந்து விட்டார். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கொலை செய்தார்கள் அந்த பெண்ணை என்று வருகிறது, மன்னித்து விட்டார்கள் என்ற 2 அறிவிப்புகளும் வருது. இது கைபர் யுத்தத்தில் நடந்துச்சு. சக்கராத்துடைய வேதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுகொலையிலே இருந்தக்கூடிய நேரத்தில், மரண வேதனையை துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 2 மார்புக்கு மத்தியிலே அந்த நெஞ்சிலே தலையை வைத்துக் கொண்டு சொல்கின்றார்கள். கடைசி நாளிலே, உயிர் போகின்ற கடைசி நாளிலே சொல்கிறார், கதீஜா, ஆயிஷா, ஆயிஷாவே, கைபர் யுத்தத்தில் விஷம் தடவப்பட்ட உணவு கொடுக்கப்பட்டதல்லவா, அதனுடைய விஷத்தின் விபரீதத்தை நான் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குடல்கள், என்னுடைய நரம்புகள் எல்லாம் அறுக்கப்படுவதை நான் உணர்கின்றேன். என்னால் தாங்க முடியவில்லை ஆயிஷாவே என்று துடித்தார்கள். சொந்த வாழ்க்கையில் கடைசியிலே விஷம் தடவப்பட்ட உணவை சாப்பிட்டதன் காரணமாக மரண தருவாயிலே இப்படிப்பட்ட ஒரு சித்திரவதையை சந்திக்க நேர்ந்தது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நாடி இருந்தால் எந்த விதமான கஷ்டங்களும் சித்திரவதைகளும் சவால்களும் சோதனைகளும் இழப்புகளும் எதுவுமே இல்லாமல் அந்த தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க வைக்க முடியும். அல்லாஹ்வுடைய நியதி என்ன, அல்லாஹ்வுடைய விதி என்ன? இந்த உலகில் ஈமான் கொண்டவர்கள் எல்லா விதத்திலும் புடம்போடப்பட்ட தங்கத்தை போன்ற நெருப்பிலே வாட்டி எடுக்கப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய நியதி. எனவே சோதனைகளையும் சவால்களையும் பிரச்சனைகளையும் இடுக்கண்களையும் சித்திரவதைகளையும் சந்திக்காமல் நாம் சொர்க்கத்தை சந்திக்க முடியாது. அப்படி இருந்திருந்தால், சோதனையே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று இருந்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து பாதுகாத்திருப்பான். ஆக சோதனை என்பது ஈமானுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அடுத்த அடையாளம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸுல் ஹமீத். அவர்கள் வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை. சூரத்துல் புரூஜிலே சொல்கின்றான், ஷாம் பிரதேசத்திலே ஒரு ஈமான் கொண்டவர்களுக்கு அந்த மன்னருடைய எதிர்ப்பான அந்த நிகழ்வுக்கு மத்தியிலே அந்த ஈமான் கொண்ட ஒரு நல்லடியார் இஸ்லாத்தை சொன்ன நேரத்தில் அந்த ஈமான் கொண்டவரையும் அவரை ஏற்றுக்கொண்டவரை நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசினார்கள். அந்த வரலாற்றை சூரத்துல் புரூஜிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் ஏன் அந்த சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்று சொல்லும் பொழுது, நெருப்பிலே வீசப்பட்டார் என்று சொன்னால் வமா நகமு மின்ஹும் இல்லா யுமினு பில்லாஹில் அஸீஸுல் ஹமீத். அவர்கள் வேறு எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர்கள் செய்த ஒரே குற்றம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுதான். ஆக ஈமான் கொண்டால் இந்த இழப்புகளை நாம் சந்தித்துத்தான் தீர வேண்டும். இந்த இழப்புக்கு பின்னால் தான் சொர்க்கம் நமக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆக சகோதரர்களே, சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த லட்சியத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனைகளை சந்திக்க வேண்டும், சவால்களை சந்திக்க வேண்டும், இழப்புகளை சந்திக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா சூழ்நிலைகளிலும் சோதனைகளிலும் சவால்களிலும் உறுதியாக இருந்து அல்லாஹ்வுடைய அந்த அளப்பரிய சொர்க்கத்தை அடைகின்ற ஒரு உறுதியான வாழ்வை இந்த உலகத்தில் நமக்கு அல்லாஹ் தருவானாக. ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ ஸப்பித் அக்தாமனா ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.